எஸ் பாஸ். ஒவ்வொரு வழக்கையும் சத்தமா படிங்க. எஸ் பாஸ். ஃபர்ஸ்ட் வழக்கு வந்து பார்வதி மேல லைக் எப்பவுமே அவங்க மைக்கை வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் மறைச்சு ஏன் முன்னாடியே பேசியிருக்காங்க, ஏன் கூடயே பேசியிருக்காங்க. நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், அப்படி மைக்கை மறைச்சு பேசினாலும் கேட்கும், நீங்க மறைச்சு பேசவும் கூடாது அப்படின்னு. அவங்க கேட்டதே கிடையாது. அண்ட் நேற்று நைட்டு கார்டன் ஏரியால லிட்ரலி லைக் மைக்கை இப்படி ரெண்டு பேருமே அட் அ டைம்ல கமருதீன் அண்ட் பார்வதி வந்து இப்படி மைக்கை லிட்ரலி ரெண்டு பேருமே அட் அ டைம்ல ஒன்னா கலட்டி வந்து பேசினாங்க. லைக் நான் அது ஹவுஸ்மேட்ஸா நான் எப்பவுமே சொல்ல போயிருக்கேன், இந்த விஷயம் இல்லை, மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து நான் பார்வதி கிட்ட மேபி ஒரு அப்ரிசியேஷனா கூட இருக்கலாம். அவங்க ஒரு சமைச்சிருப்பாங்க, இல்லை ஒரு ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, இல்ல அது வேணாம் ஒரு டாஸ்க்ல கூட இல்லாத ஒரு பிளேயா இருக்கும், கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்றதுக்காக போயிருந்தா கூட நான் எப்ப கூப்பிட்டாலும் அது காதுல விழுந்தும் கூட அவங்க என்னை எப்பவுமே என்ன அட்ரஸ் பண்ணதே கிடையாது. லைக் நேத்து கூட அந்த மைக்கு நான் அப்படிதான் சொல்ல போனேன் அவங்க கிட்ட. அப்பயும் சொல்ல போறதுக்கு முன்னாடியே லைக் மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மைக்கை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு காஃபி ஐம் வெரி லைக் நான் ஒரு காஃபி பர்சன், பட் இங்க அது கிடைக்கிறது இல்லை, பட் டீ தான் குடிச்சிட்டு இருக்கேன். அதுவுமே அவங்கனால வந்து போயிடுச்சு. ஸோ அதனால லைக் அவங்க மேல ஒரு கேஸ் இருக்கு. எப்பவுமே அட்ரஸ் பண்ணதில்ல, நான் கூப்பிட்டா ரெஸ்பான்ஸ் பண்றது இல்லை எப்பவுமே, ஒட் எவர் அது என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால பார்வதி மேல ஃபர்ஸ்ட் கேஸ் பாஸ். ரெண்டாவது சொல்லலாமா? சொல்லலாம். ரெண்டாவது வந்து பாஸ் நான் இதுல ரைட் அப் பண்ணல, பட் இடம் இல்லாதனால, பட் நான் லாஸ்டா சொல்லணுமா இல்ல ரைட் அப் பண்ணது ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அது சொல்லலாமா பாஸ்? உங்க இஷ்டம். எனக்கு வேண்டியது ரெண்டாவது கேஸ், அப்புறம் மூணாவது கேஸ். நான் மொத்தமே 3 தான் சொல்ல முடியுமா? எத்தனை எழுதிருக்கீங்க? இதுல நான் 3 எழுதிருக்கேன் பாஸ். ஆனா எனக்கு ஒரு இன்னும் ரெண்டு இருக்கு. பட் ஆனா நீங்க அதுல ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஆனா இடம் இல்லாதனால உங்ககிட்ட கேட்டுட்டு அதை என்ன பண்ணலாம்ங்கிறதுனால நான் எதுவுமே பண்ணாம வச்சிருக்கேன். பட் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது முதல்ல 3 சொல்லுங்க. அதன் பிறகு அடுத்த 2 சொல்லலாமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணி சொல்றேன். ஓகே. ரெண்டாவது வந்து வியானா, இவங்க கிட்ட நான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் பேசும்போது நான் என்ன பேச வரேன்னு கேட்டது இல்ல. அண்ட் என்னை எப்பவுமே ஸ்டாப் பண்ணிருக்காங்க இடத்துல, ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாம்பார் ஸ்குவாட்ல வரும்போது கூட ஒரு கருத்து சொல்றதுக்கு இந்த வீட்டுல வந்து நான் வந்ததுல இருந்து இந்த வீட்டுல ஒரு கருத்து சொல்லணும்னா அது நான் தான் இனிஷியேட் பண்ணணும். நானா வந்துதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. லைக் நான் மேபி நான் கையை தூக்கிட்டு நிக்கணும், இல்ல நான் எந்திரிச்சு நிக்கணும். அந்த ஒரு சின்ன கேப் கிடைக்கும் போது தான் நான் என்னோட கருத்தை சொல்ல முடியும். அப்படிங்கிற டைம்லயும் நான் லைக் அவங்கள எனக்கு பின்னாடி இருந்திருக்காங்க, நான் கவனிக்கல, என் கருத்தை சொல்ல விடலன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் வீக் வந்து ஒரு பக்கெட் பிரச்சனை கூட நடந்தது நம்ம வீட்டுல. அப்ப நான் நிறைய டைம்ல அதை கொஞ்சம் யோசிங்க, அதுல யார் மேலேயும் மிஸ்டேக் இல்லைன்னு அந்த இஷ்யூ ஸ்டார்ட் பண்ற டைம்ல பக்கத்துல இருந்து நான் சொல்லும் போது என்ன ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது டீலக்ஸ் ரூம்ல அன்னைக்கு நைட்டு பிஃபோர் அடுத்த நாள் நைட்டு டாஸ்க் முடிஞ்சுட்டு இதை பேசும்போது கூட நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு அங்கேயும் விட்டுட்டாங்க. இந்த 2 இடத்துலயும் கேட்டிருந்தா அந்த பக்கெட் பிரச்சனை அவ்வளவு தூரத்துக்கு அங்க வந்திருக்காது. ஒரு நிமிஷம் எப்பவும் போல அந்த ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் அவங்க சொல்லாம நான் சொல்றதை கேட்டிருந்தா அன்னைக்கு பக்கெட் பிரச்சனை வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனையாவே இந்த இடத்துக்கு வந்திருக்காது அப்படின்னு ஒண்ணு. அவ்வளவுதான் பஸ். ரெண்டாவது. மூணாவது வந்து வினோத் மேல லைக் இவர்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கூட அட்ரஸ் பண்ண முடியல. லைக் ஒரு பிரச்சனை வீட்டுல இருந்தது, 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறனால நான் ஒருத்தரை வந்து விலைக்கு கூட்டிட்டு வரும்போது அந்த இடத்துல நீங்க அது வந்து என்ன பயந்து கூட்டிட்டு போறியா, நீ ஏன் வர அப்படின்னு நான் பேசும்போது நீங்க ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையை பேசணும், நீங்க வாங்க போங்கன்னு சொல்லுங்க. லைக் அந்த பிரச்சனையில சம்பந்தமே இல்லாம ஒரு 2 பேருக்குள்ள நடுவில் ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு பிரிக்க விட்டு போன என்ன வந்து அந்த பிரச்சனை பெருசாகி என்ன வந்து நிறைய வார்த்தைகள் விட்டு அந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு டாஸ்க் அவர்னால வந்து ஒரு பிளே பண்ண முடியல, ஒரு டாஸ்க் லெட்டர் படிக்க முடியல, ஒரு டாஸ்க் பண்ண முடியல. ஒரு விஷயம் ஏதாவது நம்ம சைடு இருக்கு அது அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு எடுத்துட்டு போனா அவர்கிட்ட பேச முடியல. சோ அது அவர் மேல ஒரு கேஸ் இருக்கு பாஸ். இன்னும் 2 சொல்லட்டுமா? சொல்லுங்க. இன்னொன்னு வந்து கமருதன் எப்பவுமே இந்த வீட்டுல வந்து ஒரு ரூல்ஸ் வந்து பிரேக் பண்றாரு.
மைக் போடுறது கிடையாது. அண்ட் லிவிங் ஹாலுக்கு கூப்பிட்டோன்னு வர்றது கிடையாது. அண்ட் ஏதாவது ஒரு கான்வர்சேஷன்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க, ஒரு பர்சனல், அவர்னால இந்த வீட்ல எனக்கு மட்டும் இல்ல, நான் பார்த்த வரைக்குமே இன்னும் 2-3 பேருக்குலாம் அவர்னால பிரச்சனை ஆயிருக்கு. பர்சனல் திங்ஸ் எடுத்துட்டு வந்து அவங்கள எமோஷனலா ஒரு பிரேக் டவுன் பண்றது. இந்த வீட்டுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கு, இந்த வீட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது இந்த வார்த்தைகள், சில வார்த்தைகள் இங்க யூஸ் பண்ணக்கூடாது, பேசக்கூடாதுன்னு இருக்கு. பட் அதை வந்து யாரு சொன்னாலும் எப்ப சொன்னாலும் மதிக்காம அந்த வார்த்தைகளை ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒருத்தவங்க சீரியஸான ஒரு கான்வர்சேஷன் எடுத்து கொண்டு வரும்போது அவங்கள வந்து ஒரு மாதிரி ரொம்ப நக்கல் பண்ணி அவங்கள இன்னும் எக்ஸ்ட்ரா எப்படி ட்ரிகர் பண்ணலாம், அவங்களோட இன்னொரு ட்ரிகர் பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் அவங்களை தள்ளுறது, இல்ல எமோஷனல் பிரேக் டவுன் பண்றது வந்து பண்றாரு. ஸோ அதனால அவர் மேல ஒரு கேஸ். அப்புறம் வந்து விக்ரம் மேல இந்த நகை நெக்லஸோட டாஸ்க்ல வந்து ஒரு லிவிங் ஹால்ல வந்து இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ஒரு பிளே சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு நைட் வந்து நானும் அவரும் தான் முழிச்சிருந்தோம், லிட்டரலி எங்களோட டீம்ல, ரெட்ரோ டீம்ல. அப்ப லிவிங் ஹால்ல வந்து ஒரு பிளே சொல்றாரு, அதாவது நடந்த ஒரு பிளேய வந்து எடுத்து வந்து சொல்றாரு. அதுல வந்து ஆப்போசிட் டீம்ல இருக்கிற சாண்ட்ராவை சொல்றாரு, ரம்யாவை சொல்றாரு, இந்த பக்கம் இருக்கிற கனி எந்திரிச்சதை சொல்றாரு, சுபிக்ஷா எந்திரிச்சதை சொல்றாரு. இவங்களை எழுப்ப வேணாம்னு சொன்னதுன்னா ஆப்போசிட் டீம்ல எந்திரிக்கும் போது அவங்க அது ஒரு பிளே தான் துரை அவர்களே, நீங்க விட்டுருங்க, நம்ம பாத்துக்கலாம், நான் தான் இருக்கேன். அவர் பதட்டப்பட்டாரு, அதெல்லாம் சொல்றாரு. ஆப்போசிட் டீம்ல இருக்கிற சாண்ட்ரா வந்து என்ன அந்த இடத்துல இருந்து எழுப்புறதுக்காக ஒரு குல்ட்டை கொடுத்து, பிளாங்கெட் கொடுத்து, இது கொண்டு போய் பிரஜன் கிட்ட கொடுத்துட்டேன்றாங்க. அப்பவும் நான் அந்த இடத்த விட்டு எந்திரிக்கல. விக்ரம் நடந்துட்டு இருந்தாரு, விக்ரமே கூப்பிட்டு கொண்டு போய் நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். சோ நான் எல்லாமே அது பிளே அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கேன். ஆனா லிவிங் ஹால்ல வந்து சொன்ன விக்ரம், இது எல்லாத்தையும் சொன்ன விக்ரம் லிட்டரலி அந்த இடத்துல இருந்த என் பேரை வந்து விட்டுட்டாரு. அவர் கூட அந்த நைட் நான் இருந்தது நான் தான், அந்த பிளேல என்னோட பேரை விட்டுட்டாரு. அது எனக்கு ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா அவர் கூட 2 இடத்துல ஒரு மாதிரி தூங்கி விழுந்துட்டாரு. இப்படிங்கிற டைம்ல வந்து ஆப்போசிட் டீம் நகை எடுத்திருந்திருக்கலாம், நிறைய சான்சஸ் இருந்தது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப, டீமுக்காக நான் ஒரு எஃபர்ட் போட்டேன். அது என் பெஸ்ட் வாஸ் தட் இஸ் அப்போர்ட். பட் ஆனா ஒரு பிளேல என் பேரை விட்டுட்டு சொன்னது வந்து எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அது ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு எனக்கு தெரியல. அவரு சொல்லாம இருந்திருக்கணும். ஸோ அதனால அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட். அவ்வளவுதான் பஸ். சரி, கார்டை திருப்பி வச்சுட்டு நீங்க போகலாம். ஓகே பஸ். அந்த 2 இதுல எழுத வேண்டாமா? வேண்டாம். ஓகே பஸ், தேங்க்யூ பஸ். ஓகே, ரொம்ப நேரம் ஆச்சு. நான் போய் என்ன சொல்ல போறேன்.